ஹalleluya, praise Lord. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. அன்பு பிள்ளைகளே, எதை குறித்து நான் பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறார். உங்களால் இம்மட்டுமாய் தேவனுக்கு கனம் உண்டானதா இல்லை கனவீனம் உண்டானதா? கர்த்தரை நம்ம தகப்பன் சொல்லி சொல்றோம்ல, ஏசப்பா நம்ம ஆண்டவரே அப்பா என்று சொல்லுகிறோம். கர்த்தரை நம் தகப்பனாக எண்ணுகிறோம், சரிங்களா? சரி, தகப்பனாக எண்ணுகிற ஒரு பக்கம் இருந்தாலும் இம்மட்டுமாய் கர்த்தருக்கு உங்களால் கனம் உண்டானதா இல்லை கனவீனம் உண்டானதா? நேர் வழியாய் நடக்கிற ஒரு மனிதர், நேர் வழியாய் நடக்கிற ஒரு மனுஷி, இவர் இப்படிப்பட்ட ஒரு சகோதரர், எல்லாம் கரெக்டா நேர்மையாய் நியாயமாய் செய்கிறவர், இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சகோதரி, எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் நியாயமாய் செய்கிறவர்கள் என்று சொல்லி உங்கள் சுற்றத்தார் சொல்லுகிறார்களா? இல்லை, கர்த்தருக்கு கனவீனம் கொண்டு வருகிற விதத்திலே உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்களா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனை பண்றது, மிச்சம் 6 நாள் ஆஃபீஸ்லயும் சரி, இல்லை சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்க கூடயும் சரி, உங்களுக்கு இருக்கிற ஒரு வட்டாரத்துல அறிமுகமானவர்களிடத்துல உலகத்தோடு ஒத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா மட்டும் பாஸ்டரை குறை சொல்றது, ஊழியக்காரங்களை வச்சு குறை சொல்றது, பைபிளையே குறை சொல்றது, இதெல்லாம் அவ்வளவுதான் பிரதர், அவுடேட்டடு, அந்தந்த காலகட்டத்துல ஆதி காலத்துல எழுதப்பட்டது, இன்னைக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்கல்ல. ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ இதா வைராக்கியமா கேட்க தெரியுதுல்ல. அப்போ கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுகிறாரா? இந்த வாக்குத்தத்தமே இந்த ஆண்டு அதான் சொன்னார், நான் உன்னில மகிமைப்படுவேன் என்று சொல்லி. ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களா? இல்லைன்னா ஐயா அந்த அவரா பேருதான் கிறிஸ்தவர், போனா கோவப்படுவாரு, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை பேசுவாரு, ரொம்ப எரிச்சலோடு தான் எப்பொழுதும் இருப்பார், அப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்கி வச்சிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய கனி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஒரு நல்ல மரமாய் இருந்து நல்ல கனிகளை நீங்கள் கொடுக்கிறவர்களாய் இருந்தால், பிதா உங்களிலே கனம் அடைந்தால், கட்டாயம் கர்த்தரை நீங்கள் கனப்படுத்தினால் அவர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் மூலமாய் கனம் அடைந்தார்னா கட்டாயமான உயர்வுகளை கொடுத்து உங்களுக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்துவார். அது மாதிரி எவ்வளோ சாட்சிகள் தெரியும். ஒன்றும் இல்லாம அற்பமான ஊழியத்தை ஆரம்பிச்சு, ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருந்து மிகுந்த உயர்த்தப்பட்டு கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட தேவ மனுஷர்கள் மற்ற உலக பிரகாரமான வேலையிலிருந்து கர்த்தருக்கென்று கனி கொடுத்து எல்லார் முன்பாகவும் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர் எவ்வளோ இருக்குது. அது போல சாட்சி நானே பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட அதுல உங்க கான்சென்ட்ரேஷனை வைங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், அவருக்கு கனி கொடுக்கணும், உலகத்தோடு ஒத்து போயிடக்கூடாது, வைராக்கியமா நிற்கணும், அந்நிய வழிகளுக்கு என்னை விட்டு கொடுக்க கூடாதுங்க. அப்போ உயர்வும் கனமும் உங்களை தேடி வரும்.